வணக்கம். பொங்கல் பண்டிகை நெருங்கிடுச்சு. எல்லாரும் அரசாங்கம் கொடுக்க போற பரிசு பணத்துக்காக ரொம்ப ஆவலா காத்துட்டு இருப்பீங்க இல்லையா? ஆனா இந்த வருஷம் பரிசு பணத்தோட மட்டும் இல்லாம அரசாங்கம் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பையும் அறிவிச்சிருக்கு. இன்னைக்கு நாம இந்த ரெண்டு முக்கியமான திட்டங்களை பத்தி தான் விலாவாரியா பார்க்க போறோம். வாங்க, நாம எதை பத்தி எல்லாம் பார்க்க போறோம்னு ஒரு சின்ன ஓவர்வியூ பார்த்துடலாம். முதல்ல பொங்கல் பரிசு விஷயத்துல இப்போ என்னதான் நடக்குது, அதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் நிதி நிலவரம் என்ன. அடுத்ததா பெண்களுக்காகவே கொண்டு வந்திருக்கிற ஒரு சூப்பரான தொழில் திட்டம், அதோட முழு விவரங்கள், அப்புறம் அதுக்கு யார் யார் எப்படி விண்ணப்பிக்கலான்னு ஒன்னொன்னா பார்க்கலாம். சரி, முதல்ல இப்போ தமிழ்நாடு முழுக்க ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டுட்டு இருக்கிற விஷயத்துக்கு வருவோம். எல்லா ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் இந்த வருஷம் பொங்கல் பரிசு பணம் எவ்வளோ கிடைக்க போகுது? இங்க தான் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. முதல்ல எல்லாருக்கும் 5000 ரூபாய் பரிசு கொடுக்கலான்னு ஒரு பேச்சு பலமா அடிபட்டுச்சு. ஆனா இப்போ லேட்டஸ்டா கிடைக்கிற தகவல் படி அந்த தொகையை 3000 ரூபாயா குறைக்கலாமான்னு ஒரு தீவிரமான ஆலோசனை போய்கிட்டு இருக்கு. ஏன் இந்த திடீர் மாற்றம்? 5000லிருந்து ஏன் 3000க்கு இறங்கி வராங்க? இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் காரணங்கள் என்ன? அரசாங்கத்தோட நிதி நிலைமை எப்படி இருக்கு? வாங்க அத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்ப்போம். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம மாநிலத்தோட நிதி நிலைமை தான். ஏற்கனவே மகளிர் உரிமை தொகை மாதிரி பெரிய திட்டங்களுக்கு நிறைய நிதி ஒதுக்கீடு செய்யப்படுறதால இப்போ 5000 ரூபாய் கொடுத்தா அது அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய நிதி சுமையை உருவாக்கும்னு சொல்லப்படுது. அதனால 3000 ரூபாய் கொடுத்தா நிலைமையை சமாளிக்க முடியும்னு அதிகாரிகள் தரப்புல இருந்து யோசனை சொல்லியிருக்காங்க. இதை சரியா புரிஞ்சுக்க வாங்க கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் போய் பார்க்கலாம். 2021ல அதிமுக ஆட்சியில 2500 ரூபா கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் திமுக ஆட்சிக்கு வந்ததும் ஒரு வருஷம் வெறும் பரிசு பொருட்கள் மட்டும் கொடுத்து ரொக்கப்பணம் கொடுக்காதது பெரிய விமர்சனமாச்சு. அதனால போன வருஷம் 1000 ரூபா கொடுத்தாங்க. எல்லா ரேஷன் கார்டு வச்சிருக்கிறவங்களுக்கும் இந்த காசு கிடைக்குமான்னு கேட்டா அதுதான் இல்ல. வழக்கம் போலவே மத்திய மாநில அரசு ஊழியர்கள், இன்கம் டேக்ஸ் கட்டுறவங்க, பொதுத்துறை நிறுவனங்கள்ல வேலை பார்க்கறவங்க, அப்புறம் சர்க்கரை அட்டை, பொருள் இல்லா அட்டை வச்சிருக்கிறவங்களுக்கு இந்த பரிசு தொகை கிடைக்காது. ஆனா மக்கள் தரப்புல இருந்து அழுத்தம் அதிகமாகிக்கே இருக்கு. அடுத்த வருஷம் எலெக்ஷன் வருது இல்லையா? அதனால எங்களுக்கு 5000 ரூபாய் கொடுத்தே ஆகணும்னு தொழிற்சங்கங்கள் எல்லாம் போராட்ட களத்துல இறங்கியிருக்காங்க. இந்த அழுத்தம் அரசாங்கத்தை என்ன முடிவெடுக்க வைக்கும்னு நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம மனசுல ஒரு பெரிய கேள்வி எழும்புது. இந்த மாதிரி பண்டிகை நேரத்துல பணம் கொடுக்கறது ஒரு நல்ல விஷயம்தான், சந்தோஷம்தான். ஆனா இது மட்டுமே போதுமா? ஒரு நிரந்தரமான பொருளாதார வளர்ச்சிக்கு ஒரு நீண்டகால திட்டம் ஏதாவது இருக்கா? அந்த கேள்விக்கு ஒரு பதிலா அரசாங்கம் ஒரு புது திட்டத்தை அறிவிச்சிருக்கு. இது வெறும் பண உதவி மாதிரி இல்ல, இது பெண்களோட வாழ்க்கையே மாத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. இந்த திட்டத்தோட பேர் தான் TWES, அதாவது தமிழ்நாடு மகளிர் தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டம். இதோட நோக்கம் என்ன தெரியுமா? அடுத்த 5 வருஷத்துக்குள்ள தமிழ்நாட்டுல 1 லட்சம் பெண் தொழில் முனைவோரை உருவாக்கணும். இது ஒரு மெகா பிளான். சரி, இந்த திட்டம் கேட்கவே ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இதுல என்ன ஸ்பெஷல்? இதுல என்னென்ன சலுகைகள் இருக்கு? வாங்க அதோட அசத்தலான விவரங்களை இப்போ ஒன்னொன்னா பார்க்கலாம். முதல்ல நீங்க ஒரு பிசினஸ் தொடங்கணும்னு முடிவு பண்ணிட்டா உங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் பேங்க்ல லோன் கிடைக்கும். அது மட்டும் இல்லங்க, அந்த கடன் தொகையில 25% அரசாங்கமே மானியமா, அதாவது சலுகையா கொடுத்துடும். இது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? சரி, இதுக்கு யார் விண்ணப்பிக்கலாம்? தமிழ்நாட்டுல இருக்கிற 18 வயசுல இருந்து 55 வயசுக்குள்ள இருக்கிற எந்த பெண்ணும் இதுக்கு விண்ணப்பிக்கலாம். இங்கதான் ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்கு. இதுக்கு எந்த விதமான கல்வி தகுதியும் தேவையில்ல. ஓகே, இதெல்லாம் கேட்க சூப்பரா இருக்கு. ஆனா இதுல யாருக்கெல்லாம் முன்னுரிமை கொடுப்பாங்க? நான் என்ன மாதிரி தொழிலெல்லாம் தொடங்க முடியும்? வாங்க அதையும் இப்ப தெரிஞ்சுக்கலாம். இந்த திட்டம் உண்மையிலே யாருக்கு ரொம்ப தேவையோ அவங்களுக்கு போய் சேரணும்னு அரசாங்கம் ரொம்ப தெளிவா இருக்கு. அதனால விதவைகள், ஆதரவற்ற பெண்கள், திருநங்கைகள், மாற்றுத்திறனாளிகள், அப்புறம் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு முதல் முன்னுரிமை கொடுக்கறாங்க. நீங்க என்ன மாதிரி தொழில் தொடங்கலான்னு பாருங்க. குழந்தைங்கள பாத்துக்கிற டே கேர் சென்டர்ல இருந்து ஆரோக்கியமான சிறுதானிய உணவுப் பொருட்கள் தயாரிக்கிறது வரைக்கும், பியூட்டி பார்லர், பொம்மை தயாரிப்பு, பேப்பர் பிளேட் மேனுஃபேக்சரிங்னு ஏகப்பட்ட வாய்ப்புகள் கொட்டி கிடக்கு. இதுக்கு அப்ளை பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்குமோ நினைக்காதீங்க. ரொம்பவே சிம்பிள். எல்லாமே ஆன்லைன்ல தான். உங்ககிட்ட ஒரு நல்ல பிசினஸ் ஐடியா இருந்தா மட்டும் போதும். நேரா அரசாங்கத்தோட வெப்சைட்டுக்கு போய் அப்ளை பண்ண வேண்டியதுதான். இப்போ நம்ம 2 திட்டங்களையும் பார்த்துட்டோம். ஒன்னு பண்டிகை நேரத்துல உடனடி சந்தோஷத்தை கொடுக்கிற பொங்கல் பரிசு, இன்னொன்னு நீண்ட கால வளர்ச்சிக்கு வழிவகுக்கிற தொழில் முனைவோர் திட்டம். ஆனா 2மே தேர்தல் நெருங்குற இந்த நேரத்துல வருது. அப்போ இதோட உண்மையான நோக்கம் மக்கள் நலனா இல்ல வரப்போற தேர்தலுக்கான வாக்குகளா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த கேள்வியோட உங்களை சிந்திக்க விட்டுட்டு போறேன்.